Spasticity is the most common complication after a stroke, affecting up to 40% of the stroke survivors. What is spasticity? It is actually a movement disorder which is characterized by excessive motor unit activity, which impacts in like muscular stiffness, spasm and limited mobility. Actually, central nervous system affect பண்ணும்போது தான் ஒரு ஸ்பாஸ்டிசிட்டி நடக்குது. அது எங்கன்னா எஸ்பெஷலி இந்த பிரமிடல் ட்ராக்ட்ல. ஸோ இது வந்து என்ன பண்ணுது, எக்ஸிடேட்டரி அண்ட் இன்ஹிபிட்டரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸை வந்து இம்பேலன்ஸ் பண்ணும்போது இந்த ஸ்பாஸ்டிசிட்டி நடக்குது. இந்த ஸ்பாஸ்டிசிட்டினால என்னென்னலாம் நடக்கலாம், நம்மளுக்கு ஒரு மசில் ஸ்டிஃப்னஸை கொடுக்கும், மூமெண்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும், ஸ்பாசம் கொடுக்கும். ஸ்பாசம்னா ஒரு இன்வாலண்டரி மஸ்குலர் கான்ட்ராக்ஷன் இருக்கும், இதில் டிஸ்கம்ஃபர்ட் அண்ட் பெயினை வந்து ஃபீல் பண்ணுவாங்க பேஷண்ட். அண்ட் க்ளோனஸ்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோனஸில் வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணுவாங்க பேஷண்ட்டுக்கு, ஆனால் ஒரு ஜர்க்கி மூமெண்ட்ஸ், அது ரிப்பீட்டிவாக ரிதமிக்காக ஒரு மூமெண்ட்ஸ் வரும். அவங்களுக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக அது மாற்றிடும். சரி, இது எப்படி அசஸ் பண்ணலாம்? எங்களுக்கு இது மாடிஃபைடு ஆஷ்வர்ட் ஸ்கேல்னு ஒன்று இருக்குது. இதுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது, ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் நியூரோமஸ்குலர் ரீஎஜுகேஷன் பண்ண முடியும், ரீஹாபிலிட்டேஷனில் ஸ்ட்ரெச்சிங் அண்ட் ஸ்ட்ரெங்தனிங் எக்ஸசைஸ் கொடுக்க முடியும், ஸ்ப்ளிண்டிங் பண்ண முடியும் நம்மளால். அண்ட் அதர் ஆப்ஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா, மெடிக்கலி லைக் மெடிசன் கொடுக்கலாம், பொட்டுலினம் டாக்ஸின் இன்ஜெக்ஷன்ஸ் இது ப்ரொவைட் பண்ணலாம். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்லி லைக் சர்ஜிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ், ரொம்ப காம்ப்ளிகேட்டட் கேஸ்க்கு டெண்டன் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் டெண்டன் ரிப்பேர், அந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் முக்கியமான விஷயம் உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் ஸ்பாஸ்டிசிட்டி பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற சேலஞ்சஸை ரொம்ப சீக்கிரமாக நம்மளால் அட்டெண்ட் பண்ணி சரி செய்ய முடியும்.